நம்முடைய தேவன் எப்படி நமக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொன்னால் சங்கீதம் 138:3 நாம் வாசிப்போம். சங்கீதம் 138:3 gives the strength. You can read it in Psalm 138:3. Amen. In the day when I cried, thou and swearest me and strengthens me with strength in my soul. ஆமென். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். In the day I cried, God strengthens me. நம்ம முதலாவது பார்த்த நம்முடைய தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துறார்னா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். First we have seen that how God strengthened me through the Holy Spirit. இரண்டாவதாக சொல்கிறது நம்முடைய தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார்னு சொன்னால் அவரை கூப்பிடும்போது நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். How God strengthens us when we call upon him, he strengthens us. Hallelujah. Hallelujah. கூப்பிட்டாதான் பலன் கிடைக்கும். So when we call, we'll receive the strength. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது அவரை துதிக்கும்போது அந்த பலன் நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். When we call upon his name, when we exalt his name, then the Holy Spirit will come. சிறைச்சாலையிலே பவுலையும் சீலாவையும் அடித்து அவர்களை அந்த சங்கிலிகளினாலே தொங்க விட்டு விட்டார்கள். In the prison, the Paul and Silas, they have been hanged by chains. எதுவுமே செய்ய முடியாது. They could not do anything. அவர்களை அடித்து அந்த சங்கிலியிலே மாட்டிட்டாங்க. So they have been beaten and they have been chained up. பலனே கிடையாது. They do not have the strength. ஆனால் அவர்கள் அந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். At that time they started to praise. கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். They started to seek God. அந்த கூப்பிடுதலின் சத்தம் சிறைச்சாலையை அதிர ஆரம்பித்தது. So the strength of the seeking of God has been more powerful and it has been heard in this prison. நான் சோர்ந்து போகும் பொழுது, when you have been more tired, நான் உடைந்து போகும் பொழுது, when you have been broken, அப்போதான் நாம் அதிகமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். then only we can seek God more. ஆண்டவரே எனக்கு கூப்பிடுவதற்கு என் நாவெல்லாம் வறண்டு போய்விட்டது, என்னால துதிக்க கூட முடியாதுன்னு சொல்லாதீங்க. Don't say that, Lord, I'm in much or dried, my thoughts are very dried, I cannot able to என்னுடைய கண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது, எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லாதீங்க. Don't say that there is no tears in my, everything is dried up, I cannot. அந்த தொண்டை தண்ணீரானது வற்றுவதற்குள்ளாக, கண்ணீர் வற்றுவதற்குள்ளாக உன்னுடைய பலவீனத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்து சொன்னால் உனக்கு முன்பதாய் கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். Before the water and the eyes are dried up, when your weakness, when you call upon Lord, God will break all your chains off. அதை தான் சொல்லுகிறான் சங்கீதக்காரன், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். That's what the psalmist says here, is that in the days of when I cried, God heard me. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். And he has strengthened me with strength in my soul. என்ன நீங்க தைரியப்படுத்தி இருக்கிறீங்க. God has strengthened me. என்ன தைரியப்படுத்தி இருக்கிறீங்க. God has given me the courage. எனக்கு தைரியமே இல்லப்பா. Lord, I am not a courageous. நான் முன்னேறி எப்படி போறதுனே எனக்கு தெரியல. I do not know how to do that. Go. பின்னாடி சவுல் துரத்துகிறான். Because the back of me Saul has been behind me. நான் பெற்றெடுத்த அப்சலோம் துரத்துகிறான். My son Absalom is behind me. நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஜனங்களும் என்னை துரத்துகிறார்கள். Wherever I go, the people in the place have been behind me. எங்க போய் நிக்கிறது எனக்கு தெரியல. I do not know where I could stand. எனக்கு தைரியமே இல்லாம போச்சு. I do not have the courage of God. அந்த தைரியம் இல்லாத சூழ்நிலையில உங்களை நோக்கி கூப்பிடுறேன். Lord, in that midst of this, I am seeking you. என்னை பலப்படுத்த உங்களால மட்டும் தான் முடியும். God, to strengthen me, you alone can strengthen me. Hallelujah. 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 Hallelujah.